அந்த அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன் காணொலி பதிவு செய்ய மாட்டேன். பார்த்தீங்களா? மொத்தமாக எத்தனை வெளிநாட்டில் அனுப்பிடுவோம் அண்ணலவா? 100 பேருக்கு மேலே நிறைய காலமாகவே இங்கே பஸ் எல்லாம் விட்டாங்க. பஸ் எல்லாம் நிப்பாட்டியாச்சு. ஆசிரியர்கள் ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா பதில் வேணுமெண்டா துசி வேண்டையும் பதில் வேண்டாமெண்டா என்னட்டையும் கேட்பேன். 325 குடும்பம் 350 மாதம் காட்டிக்கிறோம். ஒரு காணொலிக்கு நான் 30,000 வீதம் ஒதுக்கி அந்த 30,000தோட குறிப்பிட்ட பொருளை வாங்கி ஒரு 10 பேரை நிற்க வச்சு அவர்கள்ட்ட கொடுத்து உங்கள்கிட்ட வந்து என்னால் நல்ல பேரை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய ஊரில் ஒருத்தர் குடிசை வீட்டில் வாழும்போது இன்னொரு கொஞ்சம் தூரம் போய் நீங்கள் வந்து பெரிய உதவி செய்யணுமென்று தேவையில்லை. உலகத்தின் மிகப்பெரிய மலை எதுன்னு கேட்டால் சொல்லக்கூடிய பதில் அண்ணாமலைன்னு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணத்தில் வாதரவத்தை என்ற கிராமத்தில் நிற்கிறேன். இந்த இடத்துல 2 காணொலி பதிவு செய்கிறதுக்கு காரணம், இந்த மதிலை பாய்ந்து அதை என்ன சொல்கிறது, மேலால் தண்ணி வழிந்து வார மாதிரி அப்படியா இருக்கு இல்லையே? சரி, அப்படி பார்க்க நான் வடிவாக இருக்குல்ல. நாங்கள் அந்த இடத்துலலாம் அதுதான் பைக் விட்டுனாங்க. நான் சொன்னேன் இது ஒரு காட்டணுமேண்டா. இப்படி முந்தி வந்து ஒவ்வொருவருடைய வீட்டு வேலிகளுமே இப்படி தான் இருக்கும். அதை பார்க்கவே நல்லா இருந்தது. இன்றைய நாளில் இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன்டா, இன்றைய நாளில் ஒரு ஐயா என்னோட தொடர்பு கொண்டு வந்தார். இன்றைய நாள் இந்த வாதரவத்தை கிராமத்தில் ஒரு நிவாரணம் வழங்கப்படுகிறது, அதை வந்து ஒரு காணொலியாக பதிவு செய்யுங்கோ என்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த நிவாரணத்துக்கான உதவியை செய்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். குறிப்பாக வாதரவத்தையை சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை சிவபாக்கியம் அவர்களினுடைய பிள்ளைகள் பாலச்சந்திரன், பாலகணேசன், பால மனோகரன், பாலேஸ்வரன், கௌரி தேவி, சசிகலா தேவி. பேரப்பிள்ளைகள் சிவலக்ஷ்மி, சிவப்பிரியா, விஷ்ணுகரன், தணிகை வாசன், பவிதனா. இவர்கள் எல்லாருமே சேர்ந்து 3,36,000 ரூபாய் நிதியை இந்த உதவி திட்டத்துக்காக வழங்கி இருக்கிறார்கள். இந்த பொதி செய்கிற வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. என்ன நீ மறைஞ்சு நிற்கிற? வெளியில் பிடிபட்டுறோட அல்லும் மறைஞ்சு நிற்கிறேன். அது மறைஞ்சு நிற்கிறேன் வெளியில் பிடிபட்டு. அதே வேறு பை சரி எழுதியிருக்கா? சரி சரி. நான் பிடிக்க சொல்லுவாங்க, படம் காட்டுறேன், அவங்களே தூக்கணும். பார்த்தீங்கன்னா இவர் வந்து துசிபுவன், என்னுடைய நண்பன். இந்த கிராமத்தில் என்னென்ன பகுதியாக கிராமம் இருக்குது? இந்த பொக்கணின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது வாதரவத்தை, வீரவாணி, 3 என்ன? நீங்கள் வாதரவத்தை. சரி சரி. இவர் வந்து ஒரு பெரிய கல்வியலாளர். படிக்கிற காலத்தில் எல்லாம் ஆசிரியர்கள் ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா பதில் வேணுமெண்டா துசி வேண்டையும் பதில் வேண்டாமெண்டா என்னட்டையும் கேட்பேன். என்னட்ட கேட்டால் என்ன இது என்ன இருக்குமென்று யோசிக்க சார் இப்போ ஒரு துசிபுவன் எலும்புங்கொண்டதில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன். உலகத்தின் மிகப்பெரிய மலை எதுன்னு கேட்டால் சொல்லக்கூடிய பதில் அண்ணாமலைன்னு. சரி சும்மா. ஆனால் எங்கண்ட அங்கே வந்து பாடம் படிச்சுட்டு வர, நீ சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிருவேடா. இவர் கொண்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு, அதுவும் அந்த இடைவேளை நேரத்துக்கு கொஞ்சம் முன்னம் தான் இந்த பாடம் என்ன விவசாயம். அப்போ இவர் வந்து அங்கே படிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். எனக்குன்னா ஒரு 200-300 மீட்டர் தாண்டி தான் இந்த விவசாய அறைக்கு போகணும். அப்புறம் அவங்க போய் வாரது கிடையாது, நாங்கள் எல்லாம் முடிச்சிடுவோம். லஞ்சிட்டே இருக்கா? இவர் பாருங்க நல்ல வாசிப்பார். 325 குடும்பம் 350 மாதம் காட்டிக்கிறோம். சரி, நாங்கள் அதை வீடியோ எடுக்க மாட்டோம் சொன்னாங்க. இல்லை அது நான் பார்த்தீங்களா? 336 அனுப்பியிருக்கோம். 3 லட்சத்துக்கு கிட்ட இதில் சாமான் பண்ணிக்கிறோம். அது ஒரு 30-60 வாடகை. அதான் இப்போ இது வந்து ஒரு குடும்பம் தானே செய்யுது. ஒரு மொத்தமாக எத்தனை வெளிநாட்டில் அனுப்பிடுவோம் அண்ணலவா? சிலது இப்போ தனிநபர்கள் இருந்தால் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருக்கணும். 100 பேருக்கு மேலே இருக்கணுமா? தனிநபர்கள். குடும்பமாக பார்த்தா ஒரு 20 குடும்பம் அப்படி தான். சரி சரி. ஆனால் தனிநபர்கள்னு பார்த்தா ஒரு 50 பேருக்கு மேலேயாவது இருக்கணும்.
எனக்கு சின்ன பேர் இந்த ஏரியா இங்கே ஒரு பிரச்சனை இப்போ கல்யாணம் கட்டி ரெண்டா கொஞ்சம் உத்தியோகம்டா இன்ஜினியர்கிட்ட அங்கே அழைப்பேன் குடும்பம் அங்கே இருந்துடுவாங்க இருக்குல்ல இருக்கு அவனை இப்போ ஆகுன்றது ஒரு மட்டும் இதுக்குள்ள கொஞ்சம் மேல்மாடி கட்டி கொடுத்துருக்காங்க அந்த என்ன பேராசிரியர் தானே இவங்களும் எல்லாம் என்னென்னு சொல்ல உத்தியோகம் கிடைக்க ஒரு இடங்க போடுவாங்க செம்பாட்டமன் பார்த்தேன் அப்படி நடக்குதா இல்லை அப்படி இல்லை வந்து வரவங்கள்ட்ட நெஞ்ச விடாங்களே அங்கே விட்டையும் கொடுத்து திருமணம் செய்து போய்க்கு அங்கே ஒரு போகிறது அப்படியா உதாரணத்துக்கு இப்போ மேரியில் மட்டும் ஒரு கொஞ்சம் வள பிரச்சனை இங்கே இருக்கு. ஓ அதான் நிறைய காலமாகவே இங்கே பஸ் எல்லாம் விட்டாங்க. ஆனால் பஸ் எல்லாம் நிப்பாட்டியாச்சு. செக்ஷனாக பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிறேன் அந்தந்த இடத்துல உள்ள கிராமங்கள் எடுத்து ஆக்களை எடுத்துக்கிறேன் சரி இந்த மாறாதல் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆள் நின்றீங்களா இல்லை ஒவ்வொரு தரம் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுவருக்கு ஒரு ஆள் முதியோருக்கு ஒரு ஆள் மற்ற நோமல் ஆக்களுக்கு ஒரு ஆள்னு சொன்னால் அந்தந்த ஆளும் அந்தந்த கடமையை செய்த என்ன வாசிக்கணும் சிறுவரண்டா சிறுவர்கிட்ட பேக்கெட் இப்போ சொல்லிவினான் தானே யாரு சொல்லிவினான் நீங்கள் கொடுக்க சரி. இப்போ இந்த ஊரில் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிறவர்களுக்கும் இந்த நிவாரண பொதியை வழங்க போகிறார்கள். அவங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீட்டிலையுமே கொடுத்து கொண்டு போகிறார்கள். உண்மையிலே இது ஒரு நல்ல விடயம். ஏனென்னா எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அதை சிரமப்படுத்துறதை விட போகும்போது கொடுத்துட்டு போகிறாங்க. நல்லதில்ல துசிபகன் எப்படி என்ன மாதிரி இப்போ பணிகள் எப்படி போய் பாருங்க தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு போகிறார்கள். ஆனால் அந்த என்ன சொல்லுவாங்க தான் கடுமையாக வேலை செய்கிறேன்றதை காட்டுறதுக்காக இவர் சும்மா நடந்து போகிறார். அதில் போய் ஏறி போகல. இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் வாதரவத்தை கிராமத்துக்கு வந்த நான் முன்னுக்கே சில விடயங்களை பகிர்ந்திருக்கிறேன். நான் முக்கியமாக இங்கே வந்ததுக்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று, இங்கே இருக்கிற ஒரு ஐயா என்னை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு விடயம் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்தால் செய்யப்படுது, அதை ஒரு காணொலியாக பதிவு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார். அந்த நேரம் நான் அவருக்கு சொன்னது பதிவு செய்யலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு எல்லையோடு நாங்கள் அந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் ஒரு பொதியை கொடுக்கும்போது அதை காணொலி பதிவு செய்து போடக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். இது இன்றைக்கு நேற்று வந்த எண்ணம் இல்லை. பல வருடங்களுக்கு முன்பு யூடியூப் சேனல் தொடங்கும் போது நான் அந்த உதவி சார்ந்த விடயத்தில் பெரும்பான்மையாக அதை விரும்பாததுக்கான காரணம் அதில் எனக்கு ஒரு விதமான இப்போ நான் வறுமையில் இருக்கும்போது நான் ஒரு காணொலியை பதிவு செய்து உதவியை பெற்றுக்கொள்கிறேன்னு வையுங்கோவன், என்னுடைய பிள்ளை அதை எதிர்காலத்தில் பார்க்கும்போது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை கட்டாயமாக உருவாகும். அது ஒரு பெரிய ஒரு வடுவாகவே பதிந்திருக்கும். அதனுடைய விளைவாக உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தால் நான் நிறைய செய்திருக்கிறேன். நான் ஐஃபோன் வாங்கியிருந்தேன், நான் அதனுடைய வேலை தேவைக்காக வாங்கியிருந்தேன். நான் அந்த ஃபோனை வாங்கின நேரம் ஒரு சிலர் கருத்து போடுறார்கள், எத்தனையோ கிராமங்களில் வறுமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்கலாம் என்று. நான் எனக்கு ஒரு வேலை செய்கிறேன். இது யூடியூப் சேனல். யூடியூப்ன்றது நான் வெறுமனவே உழைக்கிறதுக்காக வந்ததில்லை. நான் ஏற்கனவே அது தொடர்பான ஒரு காணொலியும் பதிவிட்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணம் ஒரு அறிவிப்பாளராக ஊடகத்தில் இருக்கணும்ன்றது. அதன் அடிப்படையில் பயணித்து கொண்டிருந்தேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கேருந்து விலக வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு என்னுடைய ஊடக பசிக்கு நான் தீனி போட்ட இடம் தான் யூடியூப். அதன் அடிப்படையில் நான் இதை சில இடங்களுக்கு போய் வர்ணனை செய்கிறது எனக்கு பிடிச்ச விடயம், சில வரலாறு ரீதியான இடங்களை பதிவு செய்கிறது எனக்கு பிடிச்ச விடயம், செய்திகளை பதிவு செய்கிறது எனக்கு ஆர்வமானது மற்றும் காலத்தின் தேவையான விடயம் என்ற அடிப்படையில் அப்படியான விடயங்களை நான் பதிவு செய்து வரேன். இல்லை, ஆனால் நிறைய உதவி செய்திருக்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, திரும்ப சொல்கிறேன்டா, நிறைய பேர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது இதை தெளிவுபடுத்தணும். இப்போ நான் என்ன செய்யலாம், நான் கொடுத்த இப்போ இந்த வெள்ளத்துக்கு கூட என்ன 1,20,000 ரூபாய்க்கு மேலே வரும் இல்லை, என்ன 1,20,000 ரூபாய்க்கு மேலே என்னுடைய பணத்தில் நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் கொடுத்ததை மேலோட்டமாக சொல்லி போட்டு இந்த இடத்துல ஒரு உதவி கேட்டார்கள், அதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி போட்டு போவேனே தவிர, நீங்களே யோசிச்சு பாருங்கள், 1,20,000 ரூபாவை 4ஆக பிரிப்போம், 30,000 ரூபாய். ஒரு காணொலிக்கு நான் 30,000 வீதம் ஒதுக்கி அந்த 30,000தோட குறிப்பிட்ட பொருளை வாங்கி ஒரு 10 பேரை நிற்க வச்சு அவர்கள்ட்ட கொடுத்து உங்கள்கிட்ட என்னால் நல்ல பேரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அப்படி நான் செய்கிறதில்ல. காரணம் என்னென்னா உதவி செய்யணும்ன்றது என்னுடைய மனப்பான்மை. என்னால் முடிஞ்சதை செய்யணும். ஏனெண்டா நான் யூடியூப்புக்கு வந்ததால் என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்களால் எனக்கு கிடைத்த இந்த இடத்தை நான் என்னால் முடிந்த அளவு மக்களுக்கு செய்து அது ஒரு கணக்காக நான் வச்சுக்கொள்கிறேன். நான் எனக்கு இந்த மாதம் இப்படி ஒரு தொகை வந்துச்சுன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி செய்யணும்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். அடுத்தது, பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கு ஒவ்வொரு மாதமும்
நான் என்னால் முடிஞ்ச தொகை ஒன்றை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். 15,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய பணத்திலிருந்து நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு முதல் நாள் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு கதைச்சு, பிள்ளை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்த அப்படி இப்படி என்றெல்லாம் கதைச்சு அதை காணொலியாக பதிவு செய்து போடலாம். சரி, அது நான் என்னுடைய பணம் கொடுக்குறேன்னு போடலாம். ஆனால் நான் அதை போட விரும்புகிறதில்லை. ஏன்னா என்னுடைய தங்கச்சி அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்தால் என்னுடைய தங்கச்சி இந்த மனம் எவ்வளவு வேதனைப்படும். நான் ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளே அந்த பிள்ளைக்கு அந்த காசு போடும்போது அதில் ஒரு குறும் செய்தி ஒன்று வரும், நன்றி அண்ணாச்சி. அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய பணம் பயன்படுதுன்ற ஒரு எண்ணம் வருது. அதன் அடிப்படையில் இப்படி நிறைய விடயங்களை நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். மற்றவர்கள் காட்டுறது தவறுண்டும் நான் சொல்லலை. என்னுடைய மனசின் அடிப்படையில் நான் அதை செய்யக்கூடாதுன்றதை யோசிக்கிறேன். அதனுடைய விளைவாகத்தான் இந்த இடத்துக்கு இவர்கள் அழைக்கும் போது நான் சொன்னது, நான் காணொலியில் பதிவு செய்கிறேன். நீங்கள் செய்கிறது நல்ல விடயம். ஏனெண்டா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களும் தங்கள் கிராமத்தை கவனித்தா அது நல்ல ஒரு விடயம் தானே. அந்த அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன் காணொலி பதிவு செய்ய மாட்டேன். அப்போ அவர்களும் சம்மதம் சொன்னார்கள். வந்தேன், இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறேன். உங்களுடைய ஊரில் ஒருத்தர் குடிசை வீட்டில் வாழும்போது இன்னொரு கொஞ்சம் தூரம் போய் நீங்கள் வந்து பெரிய உதவி செய்யணுமென்று தேவையில்லை. அடுத்தது உங்களுடைய ஊரில் ஒருத்தர் வந்து வறுமையிலேயோ அவருக்கு தேவை இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இவர் வந்து பொருத்தமான ஆள் இல்லை, இவர் வந்து வறுமை மாதிரி இருக்கிறார், ஆனால் இவர் வந்து சரியான ஒரு பணத்தை கறக்கிற ஆளாக இருக்குது. இப்படி நிறைய நடக்கிறது. அதால் சொல்கிறேன், எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சில விடயங்கள். அப்போ இந்த மாதிரி விடயம் இருக்குது என்றதால் உங்களுக்கு ஊரில் இருக்கிறவர்களை பற்றி தெரிய வரும். அப்போ உங்களுடைய பணம் வந்து சரியானவர்களுக்கு போய் சேரும். ஒரு 10 பேர் இருக்கிறார்கள், 10 பேரும் வறுமையானவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதில் 5 பேர் தான் உண்மையில் வறுமை, மற்ற 5 பேருக்கும் 4 பேர் வெளிநாட்டில் நிற்கிறார்கள், அப்படி இப்படியான தகவல்கள் உங்களுக்கு தான் தெரியும். எனவே ஊரில் இருக்கிறவர்களுக்கு முதல் செய்து கொள்ளுங்க. அடுத்த கட்டமாக வெளியில் செய்ய போகிறீங்களா, நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து ஊருக்கு வரும்போது நீங்கள் அதை செய்து பாருங்கோ. அதில் கிடைக்கிற மகிழ்ச்சியே ஒரு பெரிய மகிழ்ச்சி. உண்மையிலே நானே நிறைய இடங்களில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஒரு பயணத்தில் வாரீங்கன்னு வைங்க, ஒரு இடத்தை பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும். நீங்கள் அந்த வீட்டை போய் கொஞ்சம் தண்ணி தாரீங்களா குடிக்கிறதுக்குன்னு கேட்டு அவர்களோட கதைக்கிற நேரம் உங்களுக்கு தெரிய வரும், இவர் பொருத்தமானவர் தான். மேலோட்டமாக பார்த்துட்டு இங்கே யார் கஷ்டப்பட்டவர்னு கேட்டால் துவாவை போய் கேட்டால் துவா சொல்லுவான், பவனீசன் சரியான கஷ்டம் இருக்கா, பவனீசனுக்கு போய் உதவி செய்யுங்க. நான் அதை வேண்டி 2 பேரும் பிரிச்செடுப்போம். நான் சொன்ன மாதிரி இப்படி நடந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு நாளில் போய் உடனே 1,00,000 ரூபாவை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கணும் வண்டி இல்லை. அப்படி ஆராய்ஞ்சதுக்கு பிறகு அந்த ஊரில் இருக்கிற கிராம சேவகரை தொடர்பு கொள்வது பெரிய வேலை இல்லை. பயணம் செய்யும் போது யாரோ ஒரு ஆள்கிட்ட கேட்கலாம், அண்ணன் இந்த கிராம சேவகத்தை தொடர்பு தாரீங்களான்னு கேட்டுட்டு அவர்களுடைய பேர் விவரத்தை சொல்லி கேளுங்க, இவர்கள் உண்மையிலே வறுமையானவர்களான்றதை கேட்டுட்டு உங்களால் முடிஞ்ச விடயத்தை நீங்களே உங்களுடைய கையால் அவர்களுடைய மன மகிழ்வை பார்த்து கொடுத்துட்டு வரும்போது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சியே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதை நானும் சில இடங்களில் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். எனவே இப்படி எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்றாக ஒரு தொகையை திரட்டி இந்த மாதிரி செய்யும்போது அதில் உங்களுக்கு பெரிய அளவான மகிழ்ச்சி கிடைக்கும். எனவே இந்த கிராமத்தில் இந்த ஒரு முயற்சியை செய்த அந்த குடும்பத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவர்கள் இன்னும் பலருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்றதை பதிவு செய்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல நடந்த இந்த உதவியை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இந்த வெளிநாட்டில் இருந்து காசு அனுப்பியார், அவர்களுடைய உறவுக்காரர்களுக்கு அனுப்புகிறார். அந்த உறவுக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொதியெல்லாம் செய்து ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஒழுங்கமைத்து அந்த நிவாரண உதவியை வழங்குகிறார்கள். பார்த்துருப்பீங்க. இப்படி நீங்கள் செய்து கொண்டிருந்தாலே அது சரியானவர்களுக்கு சரியான விடயங்கள் போய் சேரும். ஊரில் ஒரு 50 பேர் வெளிநாட்டில் நிற்கும் போது இன்னொருத்தர் வந்து உதவி செய்யணுமென்று இல்லை. ஊரில் இருக்கிறவர்கள் நீங்கள் அதை செய்யலாம். இவர்கள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறார்கள். இந்த கிராமத்தில் வேறு யாராவது வெளிநாட்டவர்கள் இருந்தாலும் கூட அவர்களும் எதிர்காலத்தில் இப்போ இன்னொரு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஒரு கதைக்கு இனி வெள்ளம் போட்டால் இன்னொரு வெளிநாட்டவர்கள் வந்து செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோடு இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் உங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு கட்டமைப்பாக உருவாகி அதுக்கு தேவையான பொருட்களோ அவர்களுக்கு தேவையான பணமோ அதை வந்து கொடுக்குற நேரம் அது உங்களுடைய ஊராக சேர்ந்து முன்னேறி செல்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த ஆழமான விடயத்தை இந்த காணொலியில் பதிவு செய்து இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.